ஆராய்ச்சி மற்றும் டாரட் பிரசனம் பிரவீன்குமார் மன்னாருடைய இருந்து. இன்னைக்கு டாரட் பத்தி முதல் முறையாக ஒரு பதிவு போட்டிருந்தேன். டாரட் பிரசனம் நான் என்ன அப்படிங்கிறது கொஞ்சம் எளிமையா சொல்லியிருந்தேன். அதில் நான் கிட்டத்தட்ட 9 நிமிஷம் பேசியிருந்தோம். அந்த வீடியோ எடிட்டிங்ல எப்படி கட் ஆயிடுச்சுன்னு தெரியல. எங்களுக்கு 6.50 நிமிடங்கள் மட்டுமே வந்துருந்துச்சு. இந்த வீடியோ கரெக்டாக வரும்னு நான் நம்புகிறேன். என்னுடைய குருநாதர்களுக்கு நன்றி சொல்லிட்டு, குருவே சரணம். சக ஜோதிடர் மற்றும் பிரசனம் பார்ப்பவர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஒவ்வொருத்தர்கிட்ட நாங்கள் கற்றுக்கிறோம். அதனால தான் நான் எல்லாருக்குமே நன்றி தெரிவிக்கிறேன். எல்லாருமே குருநாதர்கள் தான். எனக்கு முன்போடுவர்களும் சரி, எனக்கு பின்போடுவர்களும் சரி. பிரசனம் அப்படிங்கிறதுல நிறைய முறைகள் இருக்கு. டாரட் பிரசனத்திலே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முறைகள் பார்ப்பாங்க. அந்த 78 சீட்டுகளை வச்சு ஒவ்வொருத்தருக்கும் அவர்களுக்கு புரிதலுக்கு ஏற்ற மாதிரியான பிரசன முறைகள் இருக்கும். அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறும். என்னுடைய அனுபவத்துல நான் ஒரு சில விஷயங்கள் டாரட் குறியீடுகள் கொடுக்குறேன். அது நிறைய நபர்களுக்கு பெரிய வெற்றி வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்கு. என்னுடைய முன்னூறு பக்கத்தை தொடர்றவங்க எல்லாருக்குமே தெரியும். நான் சிஜில் குறியீடுகள் கொடுத்து வெற்றி வாய்ப்பு பெறாங்க. அதே போல டாரட் குறியீடுகள் நான் ரொம்ப நிறைய கொடுக்குறேன். அது என்னை பொறுத்த வரைக்கும் டாரட் பிரசனம், டாரட் கார்டுகள் அனைவரோட வீட்டிலையும் போய் நிற்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பெரிய ஆசை. அதற்கான முன்னெடுப்புகளை நான் எடுத்துட்டு இருக்கேன், என்னுடைய குருநாதர்களுடைய ஆசீர்வாதத்தோட. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு 10 துருப்புகள். முதல் 10 துருப்புகள். இதுல 9 துருப்புகள் தான் நம்மளுக்கு தேவைப்படும். 10வது துருப்பு காமன் அப்படிங்கிற மாதிரி நான் வச்சிருக்கேன். என்ன சார் இந்த 10 துருப்பு வச்சு சொல்ல போறீங்க? உங்களுடைய பிறந்த தேதியை வைத்து இந்த 10 துருப்புகள். பிறந்த தேதி 30 தேதியில இருக்கு. அப்ப அதுல கூட்டி எண்கள் இப்ப சாம்பிள் எடுத்துக்கலாம். 15 அதனுடைய கூட்டி எண் பார்த்தோம்னா 6. அப்ப டாரட் கார்டுல 6 அப்படின்னு வருது. என்ன கார்டு இருக்கு டாரட் கார்டுல? 6வது எண் கொண்ட கார்டு. தி லவர், காதலர்கள் அப்படின்னு குறிக்கும். இந்த கார்டு பார்க்கறதுக்கு ஏதோ கொஞ்சம் ஆபாசமா இருக்கிற மாதிரி இருக்குன்னு நிறைய நபர்கள் சொல்லுவாங்க. ஏன்னா என்னுடைய ஸ்கிரீன் ஷேவர்ல இந்த கார்டு தான் இருக்கு. ஏன்னா நான் 6ஆம் தேதி பிறந்தவன், அதனாலதான் 15 எடுத்துக்கிட்டேன். இப்ப இந்த கார்டு யார் யார் பயன்படுத்தலாம்? 6ஆம் தேதி பிறந்தவர்கள், 15ஆம் தேதி பிறந்தவர்கள், 24ஆம் தேதி பிறந்தவர்கள். இந்த கூட்டுத்தொகை 6 அப்படின்னு வரவங்க இந்த கார்டை பயன்படுத்தலாம். இந்த கார்டுடைய சிறப்புகள்னு பேசுறதா இருந்தா ஒரு பெரிய வீடியோவே போடணும். ஒவ்வொரு கார்டுக்கும் இருக்கு. பட் இந்த லவர் கார்டுக்கு அவ்வளோ ஒரு சிறப்பு அம்சங்கள் இருக்கு. எனக்கு சொல்ற மாதிரி எனக்கு பிடித்த ஒரு 10 கார்டுகள்ல முதல் கார்டுன்னு சொல்லலாம். ஏன்னா என்னோட ஸ்கிரீன் ஷேர்ல இருக்கிறனால டெய்லியும் ஒரு 1000 முறை இந்த கார்டை பார்த்துருவேன். இப்ப 6ஆம் தேதிக்கு பிறந்தவர்களுக்கு இந்த 6ஆம் நம்பர் கார்டு சொல்றேன். இது எப்படி சார் பயன்படுத்துறது? நிறைய விஷயங்கள் இருக்குங்க. நம்ம கையில இருக்கு அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையும் பயன்படுத்த முடியாது. எல்லாத்துக்கும் சூட்சமங்கள்ங்கிறது நிறைய இருக்கு. இதில் நிறைய நபர்களுக்கு அவர்களுடைய பெயருக்கு சித்தி பண்ணி கொடுப்பேன். இது விஷயம் என்னன்னா, அதை நம்ம பயன்படுத்துறோங்கிறது நெட்ல டவுன்லோட் பண்ணலாம், ஒரு விஷயத்தை வச்சுக்கலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் சிஜில் குறியீடுகள் நெட்ல டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தேன், எனக்கு பெருசா ஒர்க் ஆகல சார் அப்படிம்பாங்க. அதற்குன்னு வழிமுறைகள் நிறைய இருக்குங்க. அதெல்லாம் பின்பற்றினா தான் ஒர்க் ஆகும். நான் நெட்ல பார்த்தேன், டவுன்லோட் பண்ண வச்சேன், நெட்ல பார்த்தேன், டவுன்லோட் பண்ண வச்சேன். நிறைய பேர் சொல்ற விஷயங்கள் அது. எனக்கு ஃபேஸ்புக்ல பார்த்தேன், ஒரு ஜோதிடர் போட்டிருந்தாரு, ஃபேஸ்புக்ல பார்த்தேன், அவங்க பிரசனம் பார்க்குறவங்க போட்டிருந்தாங்க. இது எல்லாமே ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன குறியீடுகள் இருக்கு, என்னென்ன விஷயங்கள் இருக்குங்கிறத அவர்கள் பெயருக்கு சித்தி பண்ணி அவர்கள் பெயருக்குன்னு அதை உருவாக்கி கொடுக்கணும். அப்பதான் அதை வச்சுக்கணும். சரிங்களா? அடுத்தது ஒரு பாப்பா. இது சிம்பிள். ஒரு 6ஆம் தேதி கொடுத்துட்டேன். இப்போ 1ஆம் தேதி பிறந்தவங்க, 10ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு என்ன சார்? முதல் கார்டு டாரட்ல 78 துருப்பு சீட்டுகள்ல முதல் கார்டு. இந்த கார்டு அனைத்து டாரட்டுகளுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் கார்டு இதுதான், வித்தை கார்டு. பெரும்பாலும் 1ஆம் தேதி பிறந்தவர்கள், 10ஆம் தேதி பிறந்தவர்கள் சூரியனோட ஆதிக்கம் அதிகமாக உள்ளவங்களா இருப்பாங்க. பெரும்பாலும் அதிகாரத்தில் உள்ளவர்களாக இருப்பாங்க. அரசு அதிகாரமா இருக்கலாம், தனியார் துறையில ஒரு பெரிய பதவியா இருக்கலாம், இல்ல மேலாளராக இருக்கலாம், சூப்பர்வைசர், பிறரை வேலை வாங்கக்கூடியவர்களா இருக்கலாம், ஜோதிடரா இருக்கலாம். அவங்களுக்குலாம் ஜோதிடம் நல்லா வரும். இந்த கார்டு பிரசனம்ங்கிறது இந்த 1ஆம் தேதி 10ஆம் தேதி பிறந்தவர்கள் இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வெற்றி வாய்ப்புகள் இருக்கும். நிறைய வாய்ப்புகளும் கிடைக்கும். அதை தவற விடாம அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தணும். 1ஆம் தேதி பிறந்தவர்கள் மட்டும் தான் வாய்ப்பா சார்? இல்லை, எந்த தேதி பிறந்தாலும் வாய்ப்பு உண்டு, எந்த நாட்களில் பிறந்தாலும் வாய்ப்பு உண்டு. நம்மளுடைய வாய்ப்புகளை நம்ம நல்லபடியாக பயன்படுத்திக்கணும். அது மாதிரி ஒவ்வொருத்தங்களும் இருக்கு. 2ஆம் தேதி பிறந்தவர்கள் உயர் பெண் துறவி. உயர் பெண் துறவி அப்படின்னாலே இந்த 2ஆம் தேதி பிறந்தவர்கள், 20ஆம் தேதி பிறந்தவர்கள், 11ஆம் தேதி பிறந்தவர்கள் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் பார்த்த வரைக்கும் எளிமையா இருப்பாங்க.
தன்னுடைய அலங்காரத்தை நல்லா பண்ணிப்பாங்க. ஆனால் நான் சொல்றது பெண்களை பற்றி. ஆண்களும் இதே மாதிரி தான். இது ஒரு பெண் துறவி அப்படிங்கிறதுனால பெரும்பாலும் பெண்கள் 20ஆம் தேதி 11ஆம் தேதி 2ஆம் தேதி பிறந்த பெண்கள் இந்த கார்டை பயன்படுத்துறது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு. அவங்க ஏதோ ஒரு கூட வந்து என்னோட தெய்வம் இருக்கிற மாதிரியே நான் உணர்றேன் அப்படிங்கிற ஃபீட்பேக்லாம் நிறைய கொடுத்துருக்குறாங்க. நிறைய கல்லூரி போகிற பெண்கள், வேலைக்கு போகிற பெண்கள், இந்த 2ஆம் தேதி 11ஆம் தேதி 20ஆம் தேதி பிறந்த பெண்களுக்கு நான் நிறைய பேருக்கு சஜஸ்ட் பண்ணுறது, இதை நீங்கள் எப்போவுமே பிரிண்ட் அவுட் போட்டு உங்களோட ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கோங்க அப்படின்பேன். இல்லை உங்களோட ஃபோன் ஸ்க்ரீன் சேவர் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன். அடிக்கடி பார்க்கறது ரொம்ப நல்லா இருக்கும். இதில் என்ன சார் விசேஷம்? நான் பிறந்த தேதி, அந்த பிறந்த தேதியில் இருக்கக்கூடிய கார்டுகளை பயன்படுத்துறது என்ன சார் விசேஷம்? எண்கள் நம்மளை இயக்கும் அப்படிங்கிறது உலக அளவில் எல்லாருமே ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. எண்களை மட்டும் வைத்து பிரசனம் பார்க்கலாம்னு நிறைய பேர் இருக்காங்க. உங்களோட பிறந்த தேதி சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லி அந்த ஒற்றை தேதியை வைத்து உங்களுடைய குணநலங்களை அப்படியே சொல்லக்கூடியவர்கள் இருக்காங்க. 70% 75% வரைக்கும் அது பெரும்பாலும் உண்மையாகவே இருக்கும். இப்போ இந்த கார்டுகள் மொத்தம் கூட்டுத்தொகை 9 வரைக்கும் தான் எடுத்துக்க முடியும். ஏன்னா 10 பிறந்தவர்களுக்கும் 1 தான் கணக்கு வரும். அப்போ இந்த 9 கார்டுகள், இந்த 1லேருந்து 9 வரை கூட்டுத்தொகை வரக்கூடியவர்கள், இப்போ 9வது கார்டு எடுத்துக்கோங்க. ஓகே, 9வது கார்டு 9, 18, 27 இந்த 3 தேதிகளில் பிறந்தவங்க இந்த 9 கார்டு துறவி அப்படின்னு சொல்லி கார்டு. பெரும்பாலும் 9, 18, 27 பிறந்தவர்கள் நான் பார்த்த வரைக்கும் அதிக அனுபவம் உள்ளவர்களாக இருப்பாங்க. ஏன்னா அந்த 9ங்கிறதே பார்த்தீங்கன்னா முருகனுடைய அருள் பெற்ற ஒரு எண், அவனுடைய எண் தான். பெரும்பாலும் அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா நிறைய வாய்ப்புகளை தவற விட்டவர்களாகவும் இருப்பாங்க. பெரும்பாலும் அவர்களுடைய செயல்கள் வந்து பெரியவர்களுடைய செயல் போலவே இருக்கும். நான் பார்த்த வரைக்கும் முதிர்ச்சியான ஒரு தோற்றம், முதிர்ச்சியான தோற்றம்ங்கிறத விட முதிர்ச்சியான சிந்தனை அவங்கள்ட்ட இருக்கும். அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வரும், நிறைய வாய்ப்புகளை இழந்து விடுவார்கள். அவங்களுடைய அலட்சிய குணமும் இருக்கும் அவங்கள்ட்ட. அவங்க அந்த கார்டெலாம் பயன்படுத்தலாம். இந்த கார்டை பயன்படுத்தினாலும் அவங்களுக்கு என்ன சார் பயன் கிடைக்கும்? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் கிடைக்கும். இது கூட துணை துருப்புகளும் நான் கொடுப்பேன். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் பிரசனம் பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன துருப்புகள் கொடுக்கலாம், சிஜிலில் கொடுக்கலாமா, டாரட்ல கொடுக்கலாமா? ஏன்னா ஒரு டாரட் கார்டில் அவ்வளோ விஷயம் இருக்கு. ஒரு சாதாரண சின்ன கார்டு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம், ஒவ்வொரு கார்டுலையும் அவ்வளோ இருக்கு. இப்போ ஒரு காதலர்கள் கார்டு எடுத்துப்போம். ஏன்னா இந்த கார்டு என்னுடைய கார்டுங்கிறதுனால நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த கார்டில் ஒரு ஆணும் பெண்ணும் நிர்வாணமாக இருக்காங்க. நிர்வாணம் அப்படிங்கிறது என்னன்னா ஒளிவு மறைவற்ற ஒரு ஆணிற்கு ஒரு பெண், கணவன் மனைவின்னு வச்சுப்போம், காதலர்கள்னு வச்சுப்போம், இல்லை பிஸ்னஸ்னே வச்சுப்போம். இதுவும் ஒரு பெண் தான், ஆனால் ஒரு ஆணாக வச்சுப்போம். பார்ட்னர்ல உள்ள ஒரு பார்ட்னர், எதிர் பார்ட்னர். நானும் இருக்கேன், என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு, நாங்கள் 2 பேர் பார்ட்னர்ஷிப்ல பிஸ்னஸ் பண்ணுறோம். எங்கள் 2 பேருக்குள்ள ஒளிவு மறைவு இல்லாத ஒரு தொழில் இருக்கும். என்ன லாபம் வந்துச்சுன்னு அவர்கிட்ட கணக்கு சொல்லுவேன், அவர் அதை அக்செப்ட் பண்ணிப்பாரு. அவர் ஒரு நாள் கணக்கு சொல்லுவார், அதை நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். எங்கள் 2 பேருக்குள்ள பொய்கள் இருக்காது, புரட்டுகள் இருக்காது அப்படிங்கிற மாதிரி. மேலே பார்த்தீங்கன்னா சூரியன், ஒரு தேவதை ஆசீர்வதிக்கிற மாதிரி இருக்கும். இந்த கார்டு வந்து நான் பெரும்பாலும் திருமணம் ஆகாதவர்கள், திருமணம் தள்ளி போயிட்டே இருக்கு சார் அப்படிங்கிறவங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ற கார்டில் இதுவும் ஒரு கார்டு, 2 கோப்பைகளும் ஒரு கார்டு. நேற்று கடந்த வீடியோவில் அதை பற்றி பேசியிருப்பேன். இந்த கார்டுகள் என்ன நம்மள்கிட்ட சொல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முறையும் உங்களுடைய கைபேசி எடுத்து பார்க்கும்போது, இல்லை என்கிட்ட எந்திரங்கள் வாங்கியிருக்காங்க, அந்த கார்டுகள் வாங்கினவங்கள்ட்ட ஒவ்வொருத்தரும் சொல்றேன் சார், ஒவ்வொரு முறையும் நான் அதை கையில் எடுத்து பார்க்கும்போது எனக்கு ஒரு பெரிய பலம் என் கூட இருக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய சூழ்நிலைகளில் ஏதோ ஒரு தேவைகள் இருக்கும். அது பண தேவையாக இருக்கலாம், பொருள் தேவையாக இருக்கலாம், இல்லை உதவியாக இருக்கலாம். தனிமையில் இருக்கிற போது வரும்போது கூட ஒரு உதவி தேவைப்படும், ஏதோ ஒரு துணை இருந்தால் போதும் அப்படிங்கிறது இந்த கார்டை பெரிய ஹெல்ப் பண்ணுது சார் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாதிரி உங்களுடைய பிறந்த தேதியை வைத்து உங்களுக்கான கார்டுகள் கொடுக்கப்படும். கணியன் ஜோதிட ஆராய்ச்சி மற்றும் டாரட் ஆரோட பிரசனம் என்னை தொடர்பு கொண்டால் கண்டிப்பாக உங்களுக்கான எளிமையான விளக்கம். இதில் ஒரு ஸ்பெஷல் ஒன்று கொடுக்குறேன். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே என்னோட பிரசன கட்டணம் இல்லாமல் நான் ஒவ்வொருத்தருக்கும் நான் கொடுத்துட்டு இருப்பேன். இதுல பிரசன கட்டணத்தோட சேர்த்து உங்களுக்கான கார்டு நான் என்னுடைய தட்சணைகளை மட்டுமே கொடுக்க போறேன். தேவைப்படுவர்கள் கண்டிப்பா தொடர்பு கொள்ளலாம். இன்னும் தொடர்ந்து டாரட் பற்றிய செய்திகள் ஒவ்வொரு வாரமும் இல்லை ஒவ்வொரு நாளும் கூட வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இறைவனுடைய அனுகிரகத்தோட அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.